ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம அப்படி என்ன பாவம் செஞ்சோம், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு தோணும். கர்மத்தின் விதிப்படி முன் ஜென்மத்தில் செஞ்சுருப்போம், அதனால் வந்திருக்குதுன்னா சரி, அதுக்கு அப்போவே தண்டனை கொடுக்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு கொடுக்குறாரு, இப்போ எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்போம். இன்னும் ஒரு படி மேலே போய், இப்போ தண்டனை கொடுக்குற கடவுள் அப்போ நான் பாவம் செய்கிறதே தடுத்து இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பைபிளில் ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்டதுனால சொர்க்கத்தை விட்டு தடுத்துறாங்க. அந்த கனியை சாப்பிட்டது தான் முதல் பாவம்ன்றாங்க. அந்த பாவத்தை செய்ய விடாமல் தடுத்துருக்கலாமே கடவுள். அதேமாரி மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா, பாண்டவர்கள் சூதாட்டம் ஆடினதுனால தான் சொத்தை இழந்து காட்டுக்கு போகிறாங்க. இப்போ சூதாட்டம் ஆட விடாமல் கடவுள் தடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மூணுமே ஒரே கேள்வி தான், ஒரே அர்த்தம் தான் இல்லையா? அந்த கனியை சாப்பிடாமல் தடுத்துருக்கலாம், சூதாட்டம் ஆட விடாமல் தடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் எதுக்கு தண்டனை கொடுக்கணும், பாவமே செய்ய விடாமல் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, கடவுளால் எதுவும் செய்ய முடியும், அவர் நினைத்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எல்லா மதங்களும் போதிக்குது பல இடங்களில். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் அதுக்கு நேரெதிரான விஷயத்தை போதிக்குது. அதனால தான் இந்த கேள்வி. எது உண்மை அப்படின்னா, இந்த சம்பவம் தான் உண்மை. ஏன்னா இந்த சம்பவம் தான் மனிதர்களை நிறைய பேரை நாஸ்திகராக கூட மாற்றுது. என்ன இவ்வளோ அநியாயம் நடக்குது, கடவுள் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கிறாரு, ஈரானில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது, உக்ரைனில் பிரச்சனை நடக்குது, நல்லதுக்கே நேரம் இல்லை, அநியாயம் செய்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க நல்லவர்களை, இப்படியெல்லாம் கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பதில் என்ன தெரியுமா? கடவுள் இதில் தலையிடுறது கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அந்த கனியை சாப்பிட்றாங்கல்ல ஆதாம் ஏவாள், அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாரா? அந்த இடத்துல கடவுள் இல்லை தடுக்கிறதுக்கு. அதேமாதிரி சூதாட்டம் ஆடும்போது அங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரா தடுக்கிறதுக்கு? அங்கே கிருஷ்ணர் இல்லை தடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க, கிருஷ்ணரை கூப்பிடலையே, கூப்பிட்டுருந்தா அவர் வந்திருப்பார் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆழமான ரகசியம் இருக்குது. அது உண்மையிலே இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, நிஜமாகவே இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் நிஜமாக நடந்த ஒரு விஷயத்தை கதை வடிவத்தில் இப்படி காட்டியிருக்கிறாங்க. நிஜமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது ஆத்மாக்களின் கதை, மனிதர்களின் கதை கிடையாது. என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் ஒரு மனுஷன், இந்த உடம்பில் என்னுடைய உயிர் இருக்குது, ஆத்மான்னு அதை தான் சொல்கிறோம். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ ஆத்மாவும் உடம்பும் சேர்ந்தா மனுஷன். அப்போ இந்த மனுஷனுடைய கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? என்னுடைய அம்மாவுடைய கர்ப்பத்திலேருந்து நான் வெளியில் வந்த பிறகுலேருந்து இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியேற வரைக்கும் இந்த மனுஷனுடைய கதை. ஆத்மாக்களின் கதைன்னா இந்த உடலை விட்டு வெளியேறிய பிறகும் அது தொடரும். அது எத்தனை உடலை எடுத்தாலும் தொடரும். அதுதான் ஆத்மாக்களின் கதை. ஸோ ஆத்மாக்களின் கதை பார்க்கலாமா? இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் சில ஆத்மாக்கள் ஆரம்பத்திலே 5000 வருடமும் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது. மனிதர்களாகத்தான் மனித ஆத்மாக்கள் பிறவி எடுப்பாங்க. ஆனால் ஆணா பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்குது. சொர்க்கத்தில் எல்லோரும் இருக்க மாட்டாங்கன்றது எல்லா மதத்துலேயும் இருக்கும், கம்மியானவர்கள் தான் இருப்பாங்கன்ட்டு. கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகமாகுது. அது வரைக்கும் ஆத்மாக்கள் எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. இதுதான் ஆத்மாக்களுடைய உலகம் அல்லது வீடு. இங்கே தான் கடவுளும் இருக்கிறார். இந்த இடத்த தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க. பரமசிவனைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே.
அவர் கடைசின்னு ஒரு வருடம் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். நம்மள மாதிரி குழந்தையாக பிறக்கிறது இல்லை, பிறந்த நேரத்தை வீணாக்குவாரா? அவர் எதுக்கு வராருன்னா இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வரார். ஆரம்பத்தில் கடவுள் இந்த பூமியில் கிடையாது, கடவுள் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்லவர்களாக எல்லோரும் இருப்பாங்க. கடவுள் மட்டும் இல்லை, மதங்களும் கிடையாது. அதில் மதங்களெல்லாம் தவறான விஷயங்கள் சொன்னாலும் நல்ல விஷயங்களும் சொல்லுது, போதனை இப்படி இரு அப்படி இரு. அதுவும் இருக்காது. ஏன்னா அதோடைய அவசியமும் இல்லாத அளவிற்கு தானாகவே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. முதல் 2500 வருஷம் 2500 வருஷம் கழித்து தான் ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வராங்க. அது வரைக்கும் ஆத்ம உணர்வில் சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடலை பயன்படுத்தி ஆத்மா தான் பண்ணுதுன்ற உணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் எல்லோருக்கும் இருந்ததுனால தான் ஆண்களும் பெண்களும் அழகாக இருந்தாலும் அந்த அழகுனால் கொஞ்சம் கூட சலனப்படாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ காமமே இல்லைன்னும் பொழுது கோபம் பற்றி பேராசை அகங்காரம் எதுவும் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஆழ்ந்த அமைதியிலும் ஆனந்தத்திலும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. அந்த குணத்தை மறக்க வைக்கிறதா இந்த காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம். அது எப்போ வருது? ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு 2500 வருடம் கழிச்சு வரும் பாருங்கள். அப்போ தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் வருது. அப்போ தான் இந்த பூமி நரகமாக மாறுது. ஸோ அப்போ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ போதனை தேவை, மதங்கள் வருது, நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயத்தையும் சேர்த்து தான் சொல்லுது. அப்படியே ஒரு மதமாக வந்து அந்த மதம் சொன்னது தப்பு, நாங்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்ட்டு ஒரு மதம் வரும். அவன் சொன்னதும் தப்பு, நாங்கள் சொல்கிறது தான் ரைட்டுன்னு இன்னொரு மதம் வரும். அப்புறம் எங்கே நிம்மதியாக இருக்கிறது? ஸோ அப்படியே நிறைய பாவங்கள் வேறு செய்கிறோம். பாவத்தை எந்த மதமும் தடுக்கிறது கிடையாது. ஏன்னா மதங்களை உருவாக்கியது மனிதர்கள். கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வருகிறார். அது வரைக்கும் கடவுள் வருவதே கிடையாது. நாம் எங்கே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம்? 2500 வருஷம் கழிச்சு. அங்கே கடவுள் கிடையாது. நீங்கள் செய்கிறது பாவம்னு சொல்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். இதைத்தான் அங்கே கனியை சாப்பிடும்போது கடவுள் இல்லை, சூதாட்டம் ஆடும்போது கிருஷ்ணர் இல்லை அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மனிதனுடைய கதை மாதிரி காட்டிட்டாங்க. ஆனால் இது ஒரு ஆத்மாக்களின் கதை இது. சரி, இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்துட்டார். இப்போ அநியாயம் நடக்குது. 1936 கடவுள் வந்துட்டார். அப்பயே உலக போர் தான் நடக்குது. இப்போயும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கடவுள் தடுக்கலாமே? இதுவும் இன்னொரு தவறான புரிதல். ஏன்னா கடவுள் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கடவுள் வந்து காட் இஸ் லவ், அன்பே சிவன்றோம். அன்பே வடிவானவர். இப்போ இந்த போரை எப்படி தடுக்க முடியும்? யாராலையாவது அன்பாக தடுக்க முடியுமா? சொன்னால் கேட்டுருவாங்களா? இப்போ இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்து போரை நிறுத்தணும்னு தான் சொல்லுது. நிறுத்திடுவாங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது பயங்கரமாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அது கடவுளுடைய வேலை கிடையாது. இப்போ கடவுளுடைய வேலை என்ன? அன்பை போதிக்கிறது. இப்போ இறுதியில் வந்து சொல்கிறாரு, கலியுகம் அழிந்தவுடன் உலகம் அழிஞ்சு போயிடாது, இதே பூமி சொர்க்கமாக மாறும். அங்கே தான் உலகம் அமைதியாக இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது. அப்போ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? அப்போ அங்கே போகணுன்னா அந்த குணத்தை இப்போ உருவாக்குங்க. இது அசுரகுணம் நிரம்பிய உலகம். அசுரகுணத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் சினிமாவில் சுற்றி நடக்கிற பாட புஸ்தகத்திலே அதானே இருக்குது. இவன் இந்த இடத்த பிடிச்சான், அதை பிடிச்சான், அவன் பண்ணது கெட்ட விஷயம். அது ஏதோ ஒரு ஹீரோயிசம் மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வீட்டில் அடிதடி தான் நடக்கும். சினிமா கேட்கவே தேவையில்லை. மதங்களும் அதையே போதிக்குது. ஸோ இதையெல்லாம் தள்ளி வைங்க. மனித வழி தான் சாத்தான் வழி, நான் சொல்கிற வழியை கேளுங்கன்னு கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். இப்போ கடவுள் தான் வந்திருக்கிறாருன்னு எப்படி நம்புறது? வாயிலிருந்து லிங்கம் எடுத்தால் அப்படியே போவாங்க. தண்ணியில் விளக்கேற்றினா போயிடுவாங்க கடவுள்னு.
தண்ணி மேலே நடந்தால் கடவுள்னு போயிடுவாங்க. இந்த மேஜிக் பண்ணுறதுக்கு கடவுள் வரல. ஆதியில் வார்த்தை இருந்ததுன்னு பைபிளில் இருக்கும். அப்போ அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு இருக்கும். அப்போ அந்த வார்த்தையை வைத்து பேசுகிறது இறைவன்னு யார் கண்டுபிடிப்பாங்கன்னா, சொர்க்கத்தில் யார் தேவதையாக இருந்தார்களோ அவங்க மறுஜன்மம் எடுத்து இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. அவங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னே, ஆஹா என்னுடைய அப்பா வந்துட்டார் அப்படின்னு வந்து கடவுளை கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் கோடியில் சிலர் மட்டுமே இந்த ஞானத்தை எடுப்பார்கள். சொர்க்கத்தின் பாதை குறுகலானது, நீங்கள் போக போகிற பாதை மலர் படுக்கை அல்ல முள் படுக்கைன்னெலாம் இயேசு சொல்லியிருப்பார். அப்படிலாம் ஒன்றும் கஷ்டமான பாதையெல்லாம் கிடையாது. அமைதியாக இருக்கணும். அது என்ன கஷ்டமா? ஆனால் இங்கே அதுதான் கஷ்டமாக இருக்குது. கத்தி எடுத்துகிட்டு சண்டை போடணும்னா அதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஈரான். அமைதியாக இருந்தால் இருந்துருமா? சாப்பிட அமைதியாக இருப்பவர்கள் கோடியில் சிலர் தான். இறைவனுடைய வழிபடி எவ்வளவு அநியாயம் நடந்தாலும் அது நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். அது செஞ்சுமோ செய்யலையோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நடிப்பு இருக்குது. அதை நடித்தே தீருவாங்கன்றார். இன்றைக்கி வல்லரசு நாடுகள்லாம் மற்ற நாடுகளை மிரட்டுது. அது அவங்களுடைய நடிப்பு. அவங்களையும் வெறுக்காதீங்கன்றார். தெரியாமல் பண்ணுறாங்க. இயேசு சொல்கிற மாதிரி அவங்களும் மனம் மாறணும், சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு நல்ல எண்ணம் வைங்க. வராங்களோ வரலையோன்றது அது அவங்களுடைய அதிர்ஷ்டம். அப்போ யார் மேலேயுமே நமக்கு வெறுப்பு வராது இல்லையா? ஏன்னா எல்லாருடைய ஆத்மாவிலையும் என்னென்ன நடிக்கணுன்றது ஆல்ரெடி பதிவாகி இருக்குது. அப்போ கடவுளையே வந்து ஞானம் கொடுத்தாலும் அதை எடுக்கணும்னு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் எடுக்கிறாங்க. கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்குறார். ஆனால் யாருடைய ஆத்மாவில் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு இருக்குதோ அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. இது கடவுள் தேர்ந்தெடுக்கிறாருன்னு கிடையாது. கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. விட்டில் பூச்சி தீபத்தை பார்த்து அப்படியே ஓடி வர மாதிரி யார் வந்து பலியாகிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஏன்னா இங்கே இறைவனை ஏற்றுக்கிட்டு பஜனை பாடுறது கிடையாது. இறைவனை மாதிரியே குணத்தை மாற்றிக்கணும். இயேசுவை வழிபடுறது கிடையாது. இயேசுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்ததாக அது கற்பனை கதை தான். பட் இழந்ததாக காட்டுறாங்கல்ல, இழக்க தயாராக இருக்கணும். ராமருடைய கதை காட்டுறாங்களே, அதுவும் கற்பனை கதை தான். பட் ராஜ்யத்தை இழக்க தயாராக இருந்தார்ல. பாண்டவர்கள் ராஜ்யத்தை இழக்க தயாராக இருந்தாங்களா? அது மாதிரி உங்கள் சொத்தை இழக்க தயாராக இருக்கலாம். உங்களுக்கு பழிச்சொல் வரலாம், அவமானம் வரலாம். எதாக இருந்தாலும் சிரித்த முகம் மாறாமல் அமைதியாக ராமர் சிரித்த முகம் மாறாமல் போகிறார் பாருங்க. நான் ஆட்சி செஞ்சால் என்ன, என் தம்பி ஆட்சி செஞ்சால் என்ன, கூட பிறந்தவங்க தானே சொத்து அபகரிப்புலாம் நடக்கும். அப்படி போகணும். இது இறைவனுடைய வழி. அப்போ பாவத்தின் உச்சத்தில் வந்து பாவம் செய்கிறத தடுக்கிறாரு. அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ பாவம் செய்யாததுனால தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. இங்கே கடவுள் வர வேலையே கிடையாது. அங்கே கடவுளை அந்தளவுக்கு கூப்பிட்றது கிடையாது. இப்போ தான் ரொம்ப துக்கம் தாங்காமல் கூப்பிட்றோம். இப்போ தான் வரார் அவர். அவரும் நாடகத்தில் கட்டுப்பட்டுருக்கிறார். அவர் வர வேண்டிய நேரத்தில் தான் அவர் வரார். நம்ம கூப்பிட்றதுனால வரல. அப்படின்னா நிறைய யுத்தங்கள்லாம் கூப்பிட்டு இருப்பாங்கள்ல, அவர் வரல. வந்து அவருடைய வேலையை செய்கிறார். ஸோ அதை யார் கேட்குறாங்களோ அவங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டாலும் பாவம் செய்கிறத விடுறாங்க. பாவம்னா கொலை பண்ணுறது தான் பாவம் அப்படி கிடையாது. கொலை பண்ணுறது, திட்டுறது, அவன் நாசமாக போகணுன்னு நினைக்கிறதும் பாவம்தான், அவங்களுக்கு துக்கமே கொடுத்துருந்தாலும். அதேமாரி காமம், விபச்சாரம் பண்ணுறது மட்டும் இல்லை, மனைவியோட கணவனோட காமத்தில் ஈடுபடுறதும் பாவம்தான். அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? நியாயமான கேள்வி. கலியுகத்தில் காமத்தில் தான் குழந்தை பிறக்கும். ஆனால் கடவுள் கலியுகம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுத்து தயார்படுத்துகிறார். சொர்க்கத்தில் காமம் இருக்காது, காமத்தில் குழந்தை பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதுதான் யோக பலத்தினால் பிறக்கிறதுன்னு சொல்கிறது. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். அங்கே இருந்தவர்களுடைய கதையாகத்தான் இயேசு கதை காமம் இல்லாமல் பிறந்தாருன்னு காட்டியிருக்கிறாங்க. அப்போ அவரை மட்டும் கும்பிட்றீங்க? அது உண்மையில் இந்து தெய்வங்களுடைய கதை, அது இயேசுடைய கதை. அதை புரிஞ்சுக்கணும். முகமது நபி கதையும் அதுதான். ராமர், மகாபாரதம், எல்லா கதையும். இப்போ இறைவனுடைய ஞானத்தை எடுத்த பிரம்மகுமாரிகள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க,
அதை ஒரு கதை வடிவத்தில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி நம்மை மாற்றியது கடவுள். அதனால தான் மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே. என்ன பண்ணணும்? உடம்புன்னு நினச்சதுனால தானே ஆடுறோம். நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் அப்பா எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ பரிசுத்தமானவர், அதே மாதிரி நானும் இருப்பேன். இந்த உலகம் பாவப்பட்ட உலகம், பாவம் செய்ய தூண்டும், இருந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். ஓம் சாந்தின்னு சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம். ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய உண்மையான குணம் அமைதி. எது நடந்தாலும் அமைதியாக தான் இருப்பேன். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன், சத்தியுகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு உடம்பு கிடையாது, வெறும் ஆத்ம ஜோதியாக இருக்கிறேன். அதனால தான் ஜோதி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்துட்டேன்றது தான் மகாவிஷ்ணு படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி அம்மன் கூட படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் என்னென்னா இறந்த நிலை, உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த மாதிரி இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம். கலியுகத்தின் எந்த குணாதிசயமும் கிடையாது. அந்த கலியுகத்தின் குணாதிசயத்தை அழிக்கிறோம், கலியுகத்தின் உறவுகளை மறைக்கிறோம். வெறும் சகோதரா ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறோம், உடலையே பார்க்கல, சிவ பரமாத்மாவை பார்க்குறோம். புத்தினால் அவரை மட்டும் நினைக்கிறோம். ஸோ அதனால் கடவுள் அப்போவே பாவம் செய்கிறத தடுத்துருக்கலாமே. இப்போ வந்திருக்கிறாருல்ல, இப்போ பாவம் செய்யாதுன்னு சொல்கிறாருல்ல. இப்போ பாவம் செய்கிறத நிறுத்துறதை விட்டுட்டு அப்போ ஏன் வரல, அப்போ ஏன் வரலன்னா என்ன அர்த்தம்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க்கெலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்குறோம். அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.